ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பரபரப்பு. சசிகலா கைது செய்யப்படுவாரா? அதிமுக கொடியுடன் கிளம்பியாச்சு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலா வந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்க கொடியோட தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க காரில் கொடியோட தான் வந்துட்டு இருக்காங்க. அது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கொடியோட தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கர்நாடகா பார்டர் அப்படின்றதுனால அந்த கொடிக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு பார்டரில் அவங்க கொடியை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பின்னாடி 5 கார்கள் மட்டுமே வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40-30 கார் கிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த கார்களோடு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னும் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவல்துறையினர் தான் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி கேஸ் போட்டதுனால அவங்க 5 கார்களோடு மட்டுமே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்து மீறிய பட்சத்தில் அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வரும்போது அவங்க தன்னோட காரில் இருந்து கொடியை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியில் பொதுப்பணித்துறையராக இருந்தாங்க. இப்போது அவங்க எந்த பதவியிலும் இல்லாத காரணத்தினால் அவங்க அந்த கொடியை நீக்க வேண்டும் அப்படின்னும் கேஸ் கொடுத்துருக்காங்க. மீறிய பட்சத்தில் கன்ஃபார்ம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் கொடுத்தனால தான் இவ்வளோ பெரிய போராட்டமும் சிக்கலும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எங்கே இடத்துல எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக தான் வர வேண்டும். ஸோ அப்படி இருந்து டைரெக்டாக சென்னைக்குள்ளே வருவாங்க. அவங்க எங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் விடுதிக்குள்ளேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து டைரெக்டாக சென்னைக்கு வரும்போது தான் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. கன்ஃபார்மாக அவங்க அந்த கொடியை நீக்கப்படுவாங்களா இல்லை டைரெக்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்களா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க கொடியை நீக்கிதான் ஆகணும், இல்லை என்றால் மீண்டும் கைது செய்யப்படுவார் அப்படின்னும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வரக்கூடிய கார் நம்பர் 3377 புரட்சி தலைவி அம்மாவோட காரில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் சின்னம்மா, அதாவது சசிகலா அவங்க அம்மாவோட காரில் தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற கன்ஃபார்ம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு குட்டி லைக் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.